தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கணமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் 3 விதமான கண்ணீர். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் 3 விதமான கண்ணீர் என்ற தலைப்பு. ஆண்டவராகிய இயேசு வேதாகமத்தில் சிரித்தார் என்று எங்கேயும் சொல்லலை, அழுதார் என்று இருக்கு. அதை பல முறை அழுதுருப்பார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் 3 இடங்களிலே அவர் அழுததை, கண்ணீர் சிந்தினதை படம் பிடித்து நமக்கு காட்டுகிறார். அந்த அடிப்படையில் நாமளும் அதை இன்றைக்கு கண்ணீர் கவலைகளோடு நாம் இருக்கிற நமக்கு இயேசுவே கண்ணீர் விட்டார் என்று சொல்லும்போது நமக்கு அது எவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது என்பதை இந்த செய்தியின் மூலமாக நம்ம அறிய முடியும். முதலாவது, எருசலேம் நகரத்துக்காக கண்ணீர் விட்டார். லூக்கா 19 அதிகாரம். சகோதரிகள் வாசிக்கிறவங்க கொஞ்சம் இந்த மைக் எடுத்து முன்னாடி கொஞ்சம் நல்லா, அந்த அபி சகோதரி நல்லா வாசிப்பாங்க. இந்த மைக் எடுத்து முன்னாடி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், யூடியூப்புக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மைக் எடுத்து கொடுப்பா. லூக்கா 19:41. படிங்க. வயிறு நல்லா எடுத்து கொடுப்பா. எடுத்து விடுப்பா, நல்லா மேலே எடுத்து விடு. சரி சரி. வாசிங்கம்மா. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறதுன்னு சொல்லி எருசலேம் நகரத்துக்காக கண்ணீர் விட்டார். ஏன்னா எருசலேமுக்கு நிறைய ஊழியர்களை, தீர்க்கதரிசிகளை கர்த்தர் பங்கு பங்கா வகை வகையாக பிதாக்களுக்கு திருவுள்ளப்பட்டின தேவன் சொன்ன மாதிரி, எபிரே 1:1 சொன்ன மாதிரி நிறைய தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், சொல்ல வைத்தார். இப்படி ஒரு மெஸ்ஸியா வருவார், இப்படி ஒரு கிறிஸ்து வருவார், அவரை நம்ம அபிஷேகம் பெற்ற தேவகுமாரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் வழியிலே நடக்க வேண்டும், அவர் சொற்படி கேட்க வேண்டும் சொல்லி பல தீர்க்கதரிசிகளை காலகாலமாக தேவன் அனுப்பிக்கிட்டே இருந்தார். உதாரணமாக உபாகம் 18 அதிகாரம் 15-20 வரை மோசே கடைசியில் சொல்லும்போது, சாகும்போது, என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை தேவர் உங்கள் சகோதரர்களுக்குள்ளேயே எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுங்க, அவருக்கு செவி கொடாதவனை தேவன் சங்கரிப்பார், விசாரிப்பார் என்றே சொன்ன. அப்படி சொன்னான், கடினமாகவே சொன்னான். அந்த அடிப்படையில், அந்த தீர்க்க தரிசன அடிப்படையில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யூத குலத்திலேயே தோன்றி அவர்களுக்கே முத ஊழியத்தை ஆரம்பித்தார். மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். இப்போ சின்ன பையன் சொன்னான் இல்லையா, மத்தேயு 4:17, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அதுக்கு முன்னாடியே யோவான் சானகனும் அவங்களுக்கு தான் அந்த வார்த்தை மனம் திரும்புங்கள்னு சொல்லி அந்த வார்த்தை அவங்களுக்கு தான் சொன்னான். இயேசுவும் சொன்னார். ஆதி அப்போஸ்தலர்களும் அப்போஸ்தலர் 2:38 படி நீங்கள் எல்லாரும் மனம் திரும்புங்கன்னு சொல்லி என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் சொன்னான். ஆகவே மனம் திரும்புதல் எருசலேம் தொடங்கி உலகம் முழுவதும் சுவிசேஷம் சொல்லணும் என்ற அடிப்படையில் லூக்கா 24:47 இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போகும்போது கட்டளிட்டார். மனம் திரும்புதல் மிக முக்கியமானது.
இன்றைய கிறிஸ்தவர்கள் 90% போலி கிறிஸ்தவங்களாக இருக்காங்க. அதாவது மனம் திரும்பாத கிறிஸ்தவங்களாக இருக்காங்க, பேர் கிறிஸ்தவங்களாக இருக்காங்க, பாரம்பரிய கிறிஸ்தவங்களாக இருக்காங்க, அல்லது யூத கிறிஸ்தவங்களாக இருக்காங்க. இப்போ இஸ்ரேல் நாட்டில் யூதர்கள் இயேசுவை தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டால் அவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்க. அவங்க மதத்திலிருந்து அவங்க யாருன்னா யூத கிறிஸ்தவங்க ஒதுக்கிடுவாங்க. இவங்க ஒரிஜினல் யூதர்கள் ஒதுக்கிடுவாங்க. அதுபோல் இன்றைக்கு ஏறக்குறைய பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு வித்தியாசம் தெரியாத அநேக ஊழியக்காரர்கள் ரெண்டையும் கலந்து பேசி எது உண்மை எது பொய், எது சத்தியம் இல்லை, எது ஒளி எது இருள், எது புது உடன்படிக்கை எது பழைய உடன்படிக்கை, எது லேவி ஊழியம் எது அப்போஸ்தல ஊழியம்னு வித்தியாசம் தெரியாத அளவில் மண்ணையும் சோத்தையும் கலந்து சாப்பிட்ட மாதிரி கலப்பட உபதேசம் உள்ளவளாக இருப்பதுனால இந்த வெளிச்சம் இல்லாதபடி ஏறக்குறைய அந்த நிலைமையில் இருப்பதுனாலே மனம் திரும்புதல் என்ற வார்த்தை இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. மனம் திரும்புறதுன்னா அதுக்கு அடையாளம் பவுலான விதத்தை நம்ம சொல்லலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அவன் யூத வைராக்கியம் உள்ள மத அடிப்படையில் உள்ள ஒரு பெரிய வேத பாருங்கள், கிறிஸ்தவங்களை அழிக்க சபைகளை துன்பப்படுத்த இயேசுக்கு விரோதமாக குதிரையில் போய்கிட்டு இருக்கான். பெரிய அறிவாளி படிப்பாளி. கர்த்தர் அவனை அறியாமையினாலே அப்படி போராண்டு இருந்தாலும் அவனை மன்னிக்கணும், சந்திக்கணும், அவனை தேவன் பயன்படுத்தணும் என்ற முறையில் அவனை கர்த்தர் சந்திக்கிறார். சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஒரு பேரொளி உண்டாச்சின்னு அவன் சாட்சி சொல்கிறான். மத்தியானத்தில் பேரொளின்னா பார்த்துக்கோங்களேன். அப்படி அவன் குதிரையிலிருந்து கீழே விழும்போது சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? உடனே இவன் கேள்வி கேட்குறான், ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்குறான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லும்போது ஒன்றுமே அவன் பேசலை. அப்போஸ்தலர் 9:6 இருக்கு, அவன் நடுக்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். உடனே யோசிக்கலை, சிந்திக்கலை, உடனே கீழ்ப்படிதான். அதுக்கு பேர் தான் என்னது அதுதான். வேற அவன் மனைவி பிள்ளைகிட்ட போகலை, அவன் மத அடியாட்டு போகலை, எங்கேயும் போகலை. உடனே நான் என்ன செய்யணும்னு சொல்லும் போது என் ஊழியக்காரன் அனனியாகிட்ட போகணும்னு சொல்லும்போது அங்கே போய் அங்கே கொஞ்ச நாள் இருந்து கண்ணே தெரியாமல் போயிடுச்சு. 3 நாள் பார்வையே இல்லை. அங்கே போய் அவன் ஜபத்தில் இருந்து ஆண்டவரை அறிகிற அறிவில் இருந்து அப்புறம் அவன் ஞானஸ்தானம் பெற்று அப்புறம் அப்போஸ்தலர் உபதேசத்தில் கொஞ்சம் அவன் இதாகி தாமதமின்றி தேவாலயத்தில் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கம் பண்ண தொடங்கிட்டான். அதுதான் சரியான அது அடையாளத்தை நினச்சிக்கங்க. உலகத்தை நோக்கி மதத்தை நோக்கி ஜாதியை நோக்கி போகிற இந்த மனசு அப்படியே இயேசு பக்கம் திருப்பணும். இப்படி திரும்பணும். ஃபோக்கஸ் லைட்டு என்னை முகத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, அப்படியே அப்படி திருப்புனா உங்கள் பக்கம் அடிக்கும். அந்த மாதிரி உலகத்தை நோக்கி போகிற இந்த ஆத்துமா, இந்த வாழ்வு அப்படியே கிறிஸ்துவ பக்கம் அப்படி திரும்பணும். அவ்வளோதான் ஐயா. அது லேசான காரியம் இல்லை, கொஞ்சம் சின்ன விஷயந்தான். ஆனால் ரொம்ப கஷ்டம். மனம் திரும்புறதுன்னா லேஸ் இல்லை. அப்படி மனம் திரும்பக்கூடிய அடையாளம் என்ன? நான் மனம் திரும்பி சும்மா சொல்கிறதில்ல. அவனுக்கு அடையாளம் என்னன்னா சவுல் பவுலாக ஊழியம் செய்தானே, அதுதான் அடையாளம். அவன் நிருபங்கள் முழுவதும் பாருங்கள், அவன் எழுதின நிருபங்கள் முழுவதும் அவனுடைய குணாதிசயங்கள் வெளிப்படும். உள்ளத்தின் அறிவு தானே வாய் பேசும். அந்த நிருபங்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா அவனுடைய அடையாளம், உபதேசம், அவனுடைய வெளிப்பாடு, அவனுடைய பிரசங்கம் எல்லாம் தெரியும். அதை வச்சு அவனை புரிஞ்சிக்கலாம் இவன் மனம் திரும்பின என்பதுக்கு அடையாளம். அதுபோல் நாம் அதை பின்பற்ற வேண்டியதாக இருக்குது. 1 கொரிந்தியர் 11:1 சொல்கிறான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னையை பின்பற்றுங்கன்னு சொல்லி. ஸ்தாபனங்களை பின்பற்றுங்கன்னு சொல்லலை, பிஷப்புகளை பின்பற்றுங்க, ரெவரண்டுகளை பின்பற்றுங்க, இன்னைக்குள்ள நாதாரி தலைவர்களை பின்பற்றுங்கன்னு சொல்லலை, அரசியல்வாதிகளை பின்பற்றுங்கன்னு சொல்லலை, என்னை பின்பற்றுங்க.
இந்த தைரியம் இருக்கா? இன்னைக்குள்ள ஆளுகளுக்கு அந்த தைரியம் இருக்கா? சொல்ல துணிவு இருக்கா? அவன் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொன்ன ஊழியக்காரன் ஐயா. எருசலேமில் உன்னை கட்ட போகிறாங்க தரிசனம் சொல்லி ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறான். ஏன்ப்பா எல்லாம் அழுகுறாங்க. அவ்வளோ பாசம் பவுல் மேலே. ஏன் அழுது என் இருதயத்தை இலக பண்ணுறீங்க? கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மறிக்கவும் ஆயத்தமாக இருக்கேன். அதான் ஊழியக்காரன். லேலுயா. அதே மாதிரி மறுத்தாண்டில் கிபி 68 தீத்து ராயினால வெட்டப்பட்டு, தலை வெட்டப்பட்டு மறுத்தாண்டில் சும்மா வாயில் ஜவடால் பேசலை, வாழ்க்கையில் நடந்து காட்டினான். அந்த மாதிரி ஊழியக்காரே யாராவது இன்னைக்கு இருந்தால் சொல்லுங்க, நம்ம பின்பற்றுவோம். அப்படி இல்லாதபடியாலே ஆதி அப்போஸ்தலர்களையும் குறிப்பாக பவுலுடைய உபதேசங்களை தான் நம்ம பின்பற்றணுமே தவிர வேற அல்ல என்பது தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலேயாகிலும் நீ சமாதானத்தை அறிந்திருந்தாய், ஆனால் உனக்கு நலமாக இருக்கும். எத்தனையோ ஊழியர்களை அனுப்புனேன், எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்புனேன். கடைசியில் ஒரு தீர்க்கதரிசி யார் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் கடைசி தீர்க்கதரிசி யார் தெரியுமா? சொல்லுங்க. யோவான் சாணகன்னு சொல்லுங்க. ஐயா மூப்பரையாவுக்கு ஒரு கைத்தட்டு. நியாயப்பிரமாணத்தில் கடைசி தீர்க்கதரிசி யோவான் சாணகன். அவனோட நியாயப்பிரமாணத்தில் பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசியில் பட்டியல் முடியுது. அவனுக்கு அடுத்து அப்புறம் இயேசு தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இந்த அவர் தான் இயேசு தான். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேணும்னு சொல்லி சத்தியத்தை குறித்து சரியாக சாட்சி சொன்னான். அவனை வெட்டி கொன்னான் ஏரோது ராஜா. அவன் யூதன் தான், யூத ராஜா. வெட்டி கொன்னான் ஐயா. சத்தியத்தை சொன்னதுனால வெட்டப்பட்டு இரத்த சாட்சியாக மறிச்ச யோவான் சாணகன் கடைசி அவனோட முடியுது. அதுக்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு வல்லமையான தீர்க்கதரிசியாய் உதித்தார். லூக்கா 7:16 ஜனங்க சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்த உடனே ஜனங்க எல்லாரும், பொது ஜனங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? படிங்கம்மா. லூக்கா 7:16 எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். என்ன தீர்க்கதரிசி? மகா தீர்க்கதரிசி. லூக்கா 24:19 அவருடைய சீடர்கள் சொன்னாங்க, வாக்கிலும் செய்களிலும் வல்லமையான தீர்க்கதரிசியாக இருந்தார். அது படிங்க. எவைகள் என்றார்? அந்த சீசர்கள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தவைகளே. கவனிங்க, தேவனுக்கு முன்பாக, ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்கையிலும் வாக்கிலும் என்ன தீர்க்கதரிசியா இருந்தார்? வல்லமையான தீர்க்கதரிசி. ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசுவை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டிலும் இல்லை, புதிய ஏற்பாட்டிலும் இல்லை. நடுநிலை நாயகனாக பெரிய தீர்க்கதரிசியாய் இயேசு விளங்கினார். இதைத்தான் மோசே சொன்னான், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் சகோதரர் எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுங்க. அவருக்கு செவி கொடுக்காதவன் சங்கரிக்கப்படுவான், விசாரிக்கப்படுவான். அதுக்கு மேலே ஒரு தீர்ப்பு கிடையாது. அவர் சொன்ன வசனம்தான் நியாயம் இருக்குன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டிலேயே மூத்த தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி யோவான் சாணகனாக இருந்தாலும் அதுக்கு முன்னோடியாக எகிப்திலிருந்து கானானுக்கு வழிநடத்தப்பட்ட அந்த மோசை போல ஒருத்தன் எழும்புனதில்லைன்னு அதுலேயே போட்டிருக்கு. தேவனை முகமுகமாய் அறிந்த, பார்த்தல்ல, அறிந்த அவனை போல எழும்புனதில்லைன்னு சொல்லி அங்கே உபாகம் 34 கடைசியில் முடியும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த தீர்க்கதரிசி தான் இயேசு என்று பேதுரு சொல்லுகிறான் யூதர்களுக்கு. அப்போஸ்தலர் 3:22. அப்போஸ்தலர் 3:22 பாருங்க. மோசே பிதாக்களை நோக்கி
மோசே பிதாக்களை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசிய உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றையும் அவருக்கு செவி கொடுங்கள். பாருங்க, இதுதான் எல்லாவற்றையும் அவர் எதை சொன்னாலும் சரி அவருக்கு நீங்கள் செவி கொடுங்கன்னு சொல்லி மோசே சொன்ன தீர்க்கதரிசி இவர் தான். தேவன் முதலாவது உங்ககிட்டயே அனுப்பினார். அவரை ஜீவாதிபதியை கொலை செஞ்சிட்டிங்கப்பா, தேவனும் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார், இதுக்கு நாங்கள் சாட்சிகள் சொல்லி அப்போஸ்தலர் 3:15 சொன்னாங்க. அப்போஸ்தலர் 2:32 இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள் சொன்னாங்க. அந்த அடையாளம் தான் ஞாயிற்றுக்கிழமை. வாரத்தில் முதல் நாள் இயேசு உயிர்த்தெழுந்தார். காலகாலமாய் பாரம்பரியமாய் 7ஆம் நாளில் ஓய்வு நாளாக சனிக்கிழமை வைத்து கொண்டிருக்கிற அந்த யூதர்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அடையாளமாக சாட்சியாக ஆராதனை முதல் நாளாக வாரத்தில் முதல் நாளாக வச்சுக்கிட்டாங்க. அதுதான் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னு சொல்கிறோம். லேலுயா. ஆகவே அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி கடைசியில் வந்து கண்ணீர் விட்டு கதறுகிறார் எருசலேமை பார்த்து. இந்த நாளாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். சமாதானத்தில் 2 விதமான சமாதானம் இருக்கு. உலக சமாதானம் வேற, தேவ சமாதானம் வேற. யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலக சமாதானம் வேற, தேவ சமாதானம் வேற. அந்த உலக சமாதானத்தை கொடுக்க இயேசு இந்த பூமிக்கு வரல. லூக்கா 12:51 போட்டிருக்கு, சமாதானத்தை உண்டாக்க வந்தேன்னு பூமியில் நினைக்கிறீங்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன். எதில்? ஜாதியிலிருந்து, மதத்திலிருந்து, பாரம்பரியத்திலிருந்து, மூட பழக்கத்திலிருந்து, அக்னி கடலிலிருந்து, பிசாசின் படியிலிருந்து, அறியாமையிலிருந்து உங்களை பிரித்து ஏன் சமாதானத்தை தர்றேன்னு சொல்கிறார். உலக சமாதானத்திலிருந்து உங்களுக்கு பிரித்து ஏன் சமாதானத்தை தர்றேன், அதனால் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. லேலுயா. உலக சமாதானத்தில் பயம் இருக்கும், திகில் இருக்கும், திடீர்னு சமாதானம் குலைஞ்சிரும், திடீர்னு சமாதானம் சவிக்கை உண்டுன்னு சொல்லும்போது சடுதிலியாக வரும், அவங்க யாரும் தப்பி போக முடியாது. ட்ரம்ப் அமெரிக்க அதிபதி 8 முறை நான் சமாதானம் பண்ணிட்டேன், 8 நாடுகளை சண்டையை நிறுத்திட்டேன், எனக்கு நோபல் பரிசு கொடுங்கடான்னு சொல்லி அவரே வாலண்டியாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு. சமாதானத்துக்கான பரிசு தான் நோபல் பரிசு. அது வந்து அன்னை தெரசாவுக்கு கொடுக்கப்பட்டது, சாதாரண பிரைஸ் இல்லை. அவன் எதிர்பார்க்குறான் 8 நாடுகளுக்கு நான் வந்து சமாதானம் பண்ணிட்டேன்னு. அது உலக சமாதானம். ஒரு பக்கம் சமாதானம் சொல்லிட்டு இருக்கான், ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கான் இஸ்ரேல் நாடு. ஒரு பக்கம் அடித்து மறுபடியும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்த்துட்டாங்க, எத்தனை நடந்துட்டு. அது உலக சமாதானம் அப்படி தான் இருக்கும். எதுக்க கையை கொடுப்பா, பின்னாடி கத்தியை இந்த அப்படி மறைச்சி வச்சுருப்பான், அப்படி கையை கொடுப்பாங்க, இங்கிட்டு பின்னாடி கத்தி இருக்கும். நான் உலக சமாதானத்தை கொடுக்க இயேசு வரலை. அது பூமியில் உண்டாக்க சமாதானம் உண்டாக்க அப்படி வரல. பிரிவினை உண்டாக்கி தேவ பிள்ளைகளை பிரித்து அவர் சமாதானத்தை தர்றாரு. அந்த சமாதானத்தில் கலக்கம் இல்லை, பயம் இல்லை, குழப்பம் கிடையாது. உங்கள் இருதயம் எப்பயுமே திடனாக இருக்கும், நம்பி திடனாக இருக்கும். உலகமே கோதிச்சாலும் கத்தரிச்சாலும் உங்கள் இருதயம் பயப்படாமல் சமாதானமாக இருக்கும். அதுக்கு பேர் தான் தேவ சமாதானம். இயேசு உயிர்த்தெழுந்த உடனே எல்லா இடங்களையும் தரிசனம் கொடுக்கும்போது கையை உயர்த்தி உங்களுக்கு சமாதானம் தான் சொன்னார், தவிர வேற சொல்லலை. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த சமாதானத்தை இஸ்ரேல் ஜனங்கள் அறிந்திருந்தால் நலமாக இருக்கும்னு கத்துனார், கதறினார், கண்ணீர் விட்டார். அவங்க கடைசி வரைக்கும் திருந்தவே இல்லை. கிபி 70 என்னாச்சு? ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மத்தேயு 24 இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் கிபி 70 தீர்த்து ராயினாலே எருசலேம் அழிக்கப்பட்டது. ஒரு கல்லின் மேல் கல்லிரா எல்லாம் தவிடுபடி ஆக்கினா.
ஏன் அப்படி ஒரு கல்லின் மேல் கல்லிடாதபடி ஏதா இடித்தான்னா, சாலமோன் கட்டின ஆலயம் இடையில தங்க வச்சுட்டான்னு எவனோ சொல்லிட்டான் போல. ஒரு கல்லுக்கு நடுவில் தங்க வச்சு கட்டிட்டான். பெரிய கோடி பணக்காரன். தங்கம் என்ன அளவே அவ்வளவு 666 தாளந்து மில்லியன் வச்சுருந்துருக்கான். அவன் இடையில வச்சுட்டான்னு சொல்லி எவனோ சொல்லிட்டான் போல் இருக்கு. அப்போ ஒவ்வொரு கல்லாக எடுத்து தங்கத்தை பார்த்துருக்கான். தீர்த்துராய கிபி 70 நடந்தது சம்பவம், சரித்திர சான்று. எல்லாம் அழிக்கப்பட்டது. ஒரு சுவர் ஒன்று தான் இருக்குது. இப்போ ஜெருசலேமில் ஒரு சுவர் ஒன்று தான் இருக்குது. புலம்பொலின் செவர் அழுகையின் மதில்னு சொல்லுவாங்க. அதில் மோதி 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 யூதர்கள் அழுகிறாங்க. எதுக்கு? மெசியாவே வாரும், எங்களை ஆலயத்தை கட்டி கொடுங்கன்னு சொல்லி இயேசுக்கவே வந்த மெசியாவை கிறிஸ்துவ அறியாமல் இனிமேல வர்றதுக்கு மோதிக்கிட்டு இருக்கான், அழுதுகிட்டு இருக்கான், ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான். ஐயா இயேசு இதை பற்றி சொன்னார். என் பிதாவின் நாமத்தினால நான் வந்திருந்தோம், என்னை நீங்கள் ஏற்றுக்கிறல. வேறொருவன் சுய நாமத்தினாலே வருவான், அவனைத்தான் நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு சொல்லி அந்தி கிறிஸ்துவை பற்றி அன்னைக்கே தீர்க்க தரிசனம் கரெக்டாக சொன்னார். அவர் சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 1:11 ஏற்றுக்கிறல. ஏற்றுக்கொண்டவன் கிறிஸ்தவன், ஏற்றுக்கொள்ளாதவன் உலகத்தானத்தான் இருக்கான். தேவ பிள்ளைகளே, கண்ணீர் விடுகிறார் மனம் திரும்பாத ஜனங்களை. இயேசுவை தேவகுமாரனை ஏற்றுக்கொள்ளாத விசுவாசிக்காத மக்களை பார்த்து இன்றைக்கும் பரிந்து பேசி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். இப்பையும் பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறாருன்னு சொல்கிறோமே, கண் கலகாமல் இருப்பாரா? அழாமல் இருப்பாரா? சிரிக்கலை அவர். எப்பயுமே அவர் சிரித்ததாக நகைக்கிற உங்களுக்கு ஐயோன்னு சொன்னார். இனி அழுகுங்கன்னு சொன்னார். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீங்கன்னு சொன்னார். ஆகவே கும்மாங்குத்து நடனம் ஆடி உலக பிரகாரமாக நகைச்சுவையாக காமெடி பீஸாக காட்டக்கூடிய காலம் இந்த காலம் அல்ல. அப்படி ஊழியர்களும் அல்ல. எத்தனையோ ஊழியக்காரன் காமெடி பீஸாக இருக்கான். சிரிப்போம் சிந்திப்போம் சொல்லி சிரிக்க வச்சு மக்களை கவர் பண்ணுறான். அந்த வடிவேல் மாதிரி. அது ஊழியம் அல்ல. அள வைக்கிறவன் தான் ஊழியக்காரன். கண்ணீர் விட்டு மனம் திரும்பி அவனை பாவங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுது இயேசு பக்கம் திருப்புறவன் தான் ஐயா ஊழியக்காரன். சிரிக்க வைக்கிறவன் கிடையாது. யதார்த்தமாக சிரிப்பு வரும், அது வேற. அதுக்காகவே ஒரு ஊழியம் பிரசங்கமா தலைப்பா, அதுக்காகவே எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலேயும் நீ சமாதானத்தை அறிந்திருந்தால் நலமாயிருக்குமே. இப்பொழுதோ அது உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னைய ஒரு கல்லின் மேல் கல்லிடாதபடி உன் பிள்ளைகளை கொல்லுவாங்க. கோழி தன் குஞ்சுகளை சேர்க்குரமாய் நான் சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதெல்லாம் போயிட்டு. எவ்வளவோ முறை சொந்த ஜனங்க என்னதான் இருந்தாலும் மாம்சத்தின்படி யூதர்கள் சொந்த ஜனங்க இல்லையா? சொந்த ஜனங்கள் மேலே யாருக்கு தான் பற்று இல்லாமல் இருக்கும், பாசம் இல்லாமல் இருக்கும். இயேசு சொந்த ஜனங்களில் ரட்சிக்க அந்த ஊழியத்தை அங்கே தான் ஆரம்பித்தார். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசிகளையும் கெட்டவனாக இருப்பான்னு சொல்லி 1 தீமோத்தேயு 5:8 இருக்குது. சொந்த ஜனங்க கண்டிப்பாக தேவை. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் உன் குடும்பத்தை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வா. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என் அண்ணன் மதினி, என் நண்பர்கள், என் உறவினர்கள் எல்லாரையும் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர ரொம்ப பாடுபட்டேன். இன்னும் சொல்ல போனால் என் சுகபோக வாழ்க்கை ஜார்ஜாலயம் பெரிய ஒரு வேலையில் அதையே விட்டேன். இவங்களுக்காக என் மனைவியை இழந்தேன், ஜெயிலுக்கு போனேன், அடி வாங்கினேன், எவ்வளவோ தியாகங்கள். அதை பற்றி நான் கவலைப்படலை. நிறைய ஊழியர்கள் எழும்பியிருக்காங்க என் இனத்தில். நிறையா பேர் நூற்றுக்கணக்கு மேலே ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க. அது போதும் ஐயா. நான் உயிரே போனாலும் இத்தனை மக்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வர்றாங்களே, அது போதும். இயேசு உயிர் தெழுந்த பிறகுதான் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி மாம்சத்தின்படி ஊழியத்தை செய்து அதன் பிறகு ஆவிக்குரிய ஊழியத்தை உலகம் முழுவதும் செய்தார். இன்றைக்கி நம்ம மாம்சத்தின் ஊழியம் செய்ய நம்ம அழைக்கப்படலை.
ஆவிக்குரிய ஊழியத்தை செய்யத்தான் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆவிக்குரிய ஊழியத்தில் யூதர் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். அவங்களுக்குள்ள ஜாதி வித்தியாசம் இருக்க இல்லை, அவங்களுக்குள்ள சபை பாகுபாடு இருக்காது, அவங்களுக்குள்ள உயர்வு தாழ்வு இருக்காது, அவங்களுக்குள்ள இயேசுவே தலைவராக இருப்பார். அவங்க பூர்வீகம் தலைமை இடம் பரலோகமாக இருக்கும். அவங்க எல்லாரும் சகோதரர்களாக இருப்பாங்க. ஒருவருக்கொருவர் அதிகமாக நேசிப்பாங்க, அன்பு கூறுவாங்க. அந்த கூட்டத்துக்கு பேர் தான் சிறுமந்தேன்னு சொன்னார் இயேசு. லேலுயா. இன்றைக்கி உண்மையிலேயே உலகத்தில் எடுத்துக்கிட்டால் பெருமந்தை தான் கிறிஸ்டியானிட்டி. பெருமந்தை 90% இருக்காயா கிறிஸ்தவன். எல்லா நாடுகளையும் எடுத்துக்கிட்டால் எல்லா ஸ்தாபனங்கள், எல்லா சபைகள் எல்லாம் சேர்த்தா, பிரிவினைகள் எல்லாம் சேர்த்தா 30,000 பிரிவினைகள் இருக்கான். எல்லாம் சேர்த்தா ஏதோ கிறிஸ்தவன் அடிப்படையில் 30,000 ஸ்தாபனங்கள் 90% இருக்கான். பெருமந்தை தான். ஆனால் இயேசு சொன்னது சிறுமந்தை. தெரியாமல் சொல்லிட்டாரா? இல்லை, தெரியும் அவருக்கு. அந்த 90 அப்படியே நெருக்கி பிடிச்சி, அப்படி பிடிச்சா சிறுமந்தை ஆயிரும். ஓடுறவன் ஓடிடுவான், பெரும்பாலும் ஓடிடுவான். நிற்கிறவனை சிறுமந்தைன்னு சொல்கிறார். என் நாடுகள்னு சொல்கிறாரு, ஞானம் உள்ளவன் சொல்கிறாரு, காது உள்ளவன் சொல்கிறாரு, அவங்கள மனவாட்டின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கு நம்ம வந்துடணும். விரிவான வழியில் அநேகர் போவாங்க. இயேசு ஏற்படுத்தின வழி ஒடுக்கமும் இடுக்குமான ஜீவ வழி. அதில் வருகிறவர்கள் பலரா சிலரா? சிலர். அந்த சிலரில் நீங்கள் நான் இருக்கணும். இதை கேட்குற தேவ ஊழியர்கள், விசுவாசிகள் இருக்கணும். அப்போ தான் சரியாக இயேசுவினுடைய வழியை பின்பற்றி பரலோகத்துக்கு இயேசுவின் மூலமாக போய் சென்றடைய அவருக்கு அவரோட சதாகாலம் ஜீவிக்க முடியும். இந்த பாக்கியத்தை இழந்தவங்க யூதர்கள் எல்லாரும் இழந்துட்டாங்க. ஆனால் புறஜாதியை தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அதனால தான் லூக்கா 2:30 சிமியோன் இயேசுவை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கையில் ஏந்தி, உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது, இவர் புறஜாதிகளுக்கு ஒளியாக. லேலுயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொண்டாட்டமாக இவர் உதிச்சார். அந்த இஸ்ரவேல் ஜனங்க இவரை கொண்டாடுறதை விட்டுட்டு இவரை திண்டாட வச்சுட்டாங்க. இவர் படாத பாடெல்லாம் படுத்தி, மூஞ்சியில் துப்பி, கன்னத்தில் அடிஞ்சு, அநியாயமாக ஒரு முகாந்திரம் இல்லாமல், ஒருவேளை மத அடிப்படையில் அவர் சரியில்லாட்டினா மதத்தை விட்டு தள்ளு, மதத்தை விட்டு பிரித்து மரண அளவில் இவர் என்ன குற்றம் செஞ்சார்? அதான் பிலாத்தே சொல்கிறான். இவனிடத்தில் எந்த ஒரு கவர்னர் சொல்கிறான், ஐயா இவனிடத்தில் எந்த குற்றம் இல்லைன்னு. அப்போ கூட யூதர்கள் விடலையே, காசை கொடுத்து லஞ்சம் கொடுத்து ஜனங்களை ஏவி விட்டாங்க. சிலுவரையும் பெரிய கூச்சல். அதனால் அவன் பதவி ஆசை தக்க பிடிக்கிறதுக்காக அநியாயமாக இப்போது பிலாத்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான். பின்னாடி என்ன ஆச்சு தெரியுமா? சரித்திரத்தில் அவன் 4 கொண்டு செத்தான். யூதாஸ் மாதிரி சரித்திரத்தில் இருக்குது, பைபிளில் இல்லை. 4 கொண்டு செத்தான்னு சரித்திரத்தில் இருக்குது. சரித்திரம் படித்தவங்களுக்கு தெரியும். இயேசுவை எதிர்த்தவர்கள் நாசமாய் போனார்கள். இயேசுவை குத்தினவர்கள், அவரை அவமானப்படுத்தினவர்கள் இல்பொருளாகி ஒன்றுமில்லாமல் அழிஞ்சு போனாங்க. அது இயேசு கொண்டாடலை, சந்தோஷப்படலை, கண்ணீர் விட்டார். ஐயோ சாகுறாங்களே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே பிதாவே என்று அழுதார். அப்பேற்பட்ட தேவகுமாரனை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கோம். நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் 3 விதமான கண்ணீர் என்ற தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இரண்டாவது பாயிண்ட், முதல் பாயிண்ட் சொல்லிட்டேன். 2வது பாயிண்ட், மரியாளின் யூதர்களுக்காக இயேசு கண்ணீர் விட்டார். யோவான் 11ஆம் அதிகாரம் 35 படிங்க. அந்த ஒரு வசனத்துக்குள்ள மதிப்பை பாருங்க. அதோட அந்த ஒரு வசனத்தில் இயேசு கண்ணீர் விட்டார். அந்த ஒரு இது
ஏன் கண்ணீர் விட்டார்? சில ஆளுங்க லாசருக்காக கண்ணீர் விட்டார்னு பெரும்பாலான மக்கள் சொல்கிறாங்க. லாசருக்காக அவர் கண்ணீர் விடலை. நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன் அப்படின்னா, அவன் வியாதியாக இருந்தபோது இவருக்கு தகவல் வருது, பின்ன 2 நாள் தங்கினாருன்னு இருக்கு. உடனே கேட்ட உடனே ஓடி இல்லை. சீசர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இவ்வளவு பிரியமாக இருக்கார், சரியாக இருக்கிறாரு, கேட்ட உடனே ஓடி ஓடாமல் இன்னும் 2 நாள் தங்குறாருன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. சில விஷயங்கள் ஆண்டவருடைய தாமதம் நமக்கு தெரியாது. என் மனைவி 5 நாள் ஆஸ்பத்திரியில் வச்சு போராடி ஜெபித்தோம். எல்லாருக்கும் ஜெப குறிப்புகள் அனுப்பி ஜெபிக்க வச்சேன், முடியல. விஷயம் தெரியாது நமக்கு. சில காரியங்கள் ஆண்டவர் மறைச்சி தான் வைப்பார். அதன் பிறகு இயேசு சொல்கிறாரு, அவன் தூங்குறான், நான் போய் எழுப்ப போகிறேன்னு சொல்கிறாரு. அதாவது மறிச்சிட்டான், தூங்குறான்னா மறிச்சிட்டான், நான் போய் அவனை எழுப்ப போகிறேன், அந்த அர்த்தத்துக்கு சீசனுக்கு சொல்கிறாரு. அப்போ சீசன் சொல்கிறாங்க, இப்போ தானே கல்லெறிஞ்சு உங்களை விரட்டினாங்க, அங்கே போனால் கண்டிப்பாக உங்களை யூதர்கள் கொன்றுவாங்க, ரெடியாக இருக்காங்க கொலை செய்ய. இல்லை, நான் போய் அவனை எழுப்புவேன். சீசனுக்கு புரியல, தூங்குனா அவன் எந்திரிச்சிட்டு போகிறான், இதுக்காக அவனை எழுப்புறதுக்காக போகிறான், புரியல அவங்களுக்கு. சில காரியங்கள் நமக்கு விளங்காது, புரியாது. ஆனால் திதிமும் என்னப்பட்ட தோமா சொல்கிறான், யோவான் 11:16, அவரோடு கூட மரிக்கும்படி போவோம் வாருங்கள். லேலுயா. அவரை கல்லெறிஞ்சு கொள்றாங்களா, நாமளும் சாவோம்யா. அதுதான் ஊழியக்காரன். அநேகர் சென்னைக்கு பிழைக்க போவாங்க, தோமா மறிக்க போனான், பிழைக்க போகல. இன்னைக்கு தாமஸு மவுண்ட் ரோட்டில் சென்ட் தாமஸு பெரிய சர்ச்சை அடையாளமாக இருக்குது. கல்லறை ஈட்டியால் குத்தப்பட்டு கிபி 72 கிபி 52 கேரளா மலபாருக்கு வந்து ஊழியம் செஞ்சுட்டு அப்படியே நாகர்கோவில் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி கடைசியில் சென்னையில் வந்து தான் ஊழியம் செஞ்சார். ஏறக்குறைய 30 லட்சம் கிறிஸ்தவங்க அவங்க ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டதாக வரலாறு இருக்குது. 30 லட்சம் சும்மா சாதாரணம் இல்லை, அவ்வளோ பெரிய ஊழியம் செஞ்சுருக்காரு. அப்போஸ்தல ஊழியம் தாயா தமிழ்நாட்டில் இந்தியாவில் சொல்லப்பட்டது அப்போஸ்தலனாகிய தோமா. ஒரு அப்போஸ்தல உபதேசம்தான் சொல்லப்பட்டதே தவிர வேற அல்ல. இரத்த சாட்சியாக மறித்து இன்றைக்கும் சாட்சியாக இருக்கு. அன்றைக்கி அவன் சொன்ன வார்த்தை வாழ்க்கையில் நடந்து காட்டினா, மறிக்க அவரோடு கூட மறிக்க போவோம். அவரோட மறித்தோம்னா அவரோடு கூட பிழைச்சி இருப்போம். அதை நினச்சிக்கோங்க. லேலுயா. ஏன்னா மரித்தவர் திரும்ப உயிர்த்தெழுந்தார்ல, அதுபோல் நாமளும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை அவரோடு கூட மறிக்கிறவங்களுக்கு உண்டு. ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசு அதை மீறி போகிறாரு. போகும்போது அவனை எழுப்புறேன்னு போகும்போது அவனுக்காக கண்ணீர் விடுவாரா சொல்லுங்க? லாசருக்காக கண்ணீர் விட்டார்னு சிலர் சொல்கிறாங்களே, லாசரவை தானே எழுப்ப போகிறாரு. எழுப்ப போகிறவருக்காக கண்ணீர் விடுவாங்களா யாராவது சொல்லுங்க? ஐயோ இவன் செத்தது அப்படியே ஒரே அடியாக போகாமல் இவரை திரும்ப எழும்ப போகிறான், யாராவது அழுவாங்களா? அப்போ இயேசுவின் கண்ணீர் லாசருக்காக அல்ல. எதுக்காக? அப்படியே படிங்க, தெரியும். வேத வாக்கியங்களே படித்து பாருங்கன்னு சொல்லலை, ஆராய்ந்து பாருங்க. அப்படி படிங்க, கீழே 32 படிமா. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான். ஏன்பா நீங்கள் அவங்க கூப்பிட்டு கூட வரலையா, ஆள் அனுப்பி கூட வரலையே, வந்திருந்தா செத்துருக்க மாட்டானே சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறான். அப்புறம் பாயிண்ட், அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்திருந்த யூதர்கள் அழுகிறதையும் பாயிண்ட். இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்க வச்சுங்கன்னு கேட்கிறாரு. ஆண்டவரே வந்து பாருன்னு சொல்றாங்க. பாயிண்ட் தான். அப்ப இயேசு லாசருக்காக கண்ணீர் விடல, மரியாள் அழுகிறதையும்
யூதர்கள் அழுகிறதையும் பார்த்த உடனே கண் கலங்குறார். அவ்வளவு இலகின மனுஷியா இயேசுவுக்கு. ஆமாம், சில ஆளுங்க நம்ம வீட்டுக்கு வந்து அழும்போது நம்மளும் செத்தவங்களுக்காக அழமாட்டோம், அழுதவங்களுக்காக கண்ணீர் விடுவோம், கண் கலங்குவோம். இயற்கை தானே. அதை விட மனதுருக்கமும் இரக்கமுள்ளவர் இயேசு. அந்த அம்மா நான் ஒரு 4 நாளாக சாப்பிட்ருக்காது, சரியாக தூங்கியிருக்காது, எல்லாம் அழுகுறாங்க. அப்பா நீங்கள் இருந்திருந்தா இப்படி ஆகியிருக்காது, ஏப்பா அப்படி செஞ்சீங்க. வையலை, திட்டலை, இயேசுவை குறை சொல்லலை. பொதுவாக இயேசுவை கோவிக்கணும் நியாயப்படி. அப்போ இயேசு செய்கிறாரு. நாரி போச்சு 4 நாள், இதுக்கு மேலே வந்துட்டீங்க, கடைசியில் வந்துட்டீங்க. யாரும் குறை சொல்லலை, அழுகுறாங்க. தேவ பிள்ளைகளே, என் மனைவி இறந்த காரியங்களை தேவனை முறுமுறுக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை, குறை சொல்கிறதுக்கு. ஏன்பா இன்னொரு 10 வருஷம் பிள்ளைக்காக வச்சிருக்கலாமே, ஒரு 5 வருஷம் வச்சிருக்கலாமே, நாம் சொல்லலாம், அழலாம். யாரும் அப்படி நினைக்காதீங்க, முறுமுறுக்காதீங்க. கர்த்தர் அனுமதித்த நாட்கள் அவ்வளோதான், அனுமதித்த நாட்கள் அவ்வளோதான். குறை சொல்லாதீங்க. ஏன்பா இப்படி செஞ்சீங்கன்னு கேட்க கூட நமக்கு உரிமை இல்லை. நடராஜ முதல்வர் ஐயா ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ஏனென்று கேட்க எனக்கு உரிமை இல்லை, எதையும் தாங்கும் இதையும் தாங்கன்னு சொல்லி ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. எல்லாத்தையும் தாங்க, சகிக்க பலன் கொடுங்க. இப்படி தான் நான் ஜெபிக்க சொன்னேன். ஊழியக்காரங்க முழுவதும், சென்னையிலிருந்து தமிழகம் முழுவதும் அநேக ஊழியர்கள் ஆறுதல் படுத்தினாங்க ஃபோனில். எனக்கு இதெல்லாம் தாங்க சகிக்க எனக்கு பலன் கொடுங்க என்று ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க ஐயா, பலப்படுத்து. இயேசுவை தேவதூதம் வந்து பலப்படுத்தினான் இருக்கு. அவர் அவ்வளவு மனுஷன் தானே ஐயா. 100க்கு 100 அவர் மனுஷனாக இருந்தார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த ஜனங்களுடைய கண்ணீரை பார்க்குறாரு, அழுகிறதை பார்க்குறாரு, பசியை பார்க்குறாரு. ஏன்னா ஜனங்க 3 நாளாக பிரசங்கம் கேட்குறாங்க, அனுப்பி விடுங்கன்னு சொல்லி சீசர்கள் சொல்லும் போது வழியிலே சோர்ந்து போவார்களே, ஆகாரம் கொடுங்கன்னு சொன்னார். அந்த அளவில் மனிதாபிமானம் இறக்க உள்ளவர். சும்மா மற்ற தலைவர்கள் போல இயேசுவை நினைக்காதீங்க. மனதுருக்கம் இரக்கங்களின் தேவனா இருக்காரு. மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறும். முழு சாந்த சுருவியே இயேசு தான். அவரை போல ஒரு தெய்வத்தை உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால் மரியாளம்மா அழுகிறத, மரியாளம்மானா இயேசு தாய் கிடையாது, வேற மரியாள். யூதர்கள் அழுகிறத பார்ப்போம். ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து இயேசு கண்ணீர் விட்டார். நம்முடைய உருக்கங்கள், நம்முடைய கஷ்டங்கள், சோதனைகளில் இயேசு கண்ணீர் விடுகிறார். அழக்கூடியவர்கள் உங்களோட இயேசு அழுகிறார். இயேசு அதான் சொன்ன, அழுகளோடு கூட அழுங்கள், சிரிக்கிறவர்களோடு சந்தோஷப்படுகிறவர்களோடு கூட சந்தோஷப்படுங்கள், அழுகிறோடு கூட அழுங்கள். இயேசு சொன்னாரே, அதை அவரே செய்யாமல் இருப்பாரா? அந்த நிகழ்வுகளை பார்த்து கண்ணீர் விடுகிறார், லாசருக்காக அல்ல. ஆகவே நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் சோதனைகள் மத்தியில் கண் கலங்கும் போது அவரும் கண் கலங்குவார். இன்றைக்கி உயிரோடு தானே இருக்கார், பிதாவின் இடத்துல பறந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னா அழாமல் கண் கலங்காமையாக இருப்பார். இப்போவும் கரண்டில் இருக்கார். ஸ்தேவான் சாகும்போது, இரத்த சாட்சியாக இயேசுவுக்காக சாகும்போது உட்கார்ந்தவர் எந்திரிச்சு நிற்கிறார் அவனை வரவேற்கிறதுக்கு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது, எந்திரிச்சு நிற்கிறாரியா. இன்றைக்கும் கரனில் தான் இருக்கார். எப்பையும் இயேசு ஜீவிக்கிறார், இப்பையும் உங்களோடனே இருக்கிறார். உங்கள் கண்ணீர், கவலைகள், துக்கம், அதில் எல்லாத்திலையும் இயேசு பங்கெடுக்கிறார். உங்களுக்காக எனக்காக இயேசு கண்ணீர் விடுகிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் 3 விதமான கண்ணீர் என்ற அடிப்படையிலே மூன்றாவதாக தம்முடைய மரணத்திலிருந்து தன்னை ரட்சிக்க இயேசு கண்ணீர் விட்டார். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தை எடுங்க.
37. 37 படிங்க. பேதுருவையும் செபதேயின் குமாரனும் இருவரையும் இயேசு கூட்டிட்டு போய் துக்கமடையும், கவனிங்க, துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ரொம்ப சிறியத முக்கியமான ஆளுகளோட சேர்ந்து தான் அவருடைய துக்கங்களையும் வியாகுலங்களையும் காட்டுறார். எத்தனையோ பேர் வருவாங்க, சீசர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவருக்கு முக்கியமான சில காரியம் இருக்குது, சில ஆளுங்க இருக்காங்க, அவங்களோட தான் துக்கம் அந்த மற்ற விஷயங்களை ஓப்பனாக பகிர்ந்து கொள்ள கண்ணீர் விட முடியும். எனக்கு நிறையா ஊழியர்கள் உண்டு மதுரையில். அதில் எனக்கு முக்கியமான சகோதரர் கிரமர் சுரேஷ். அவரை பார்த்த உடனே கண் கலங்கி அப்படியே அடக்கிக்கிறேன். அவரும் கண் கலங்குவார். என்னை கட்டி பிடிச்சி ஆறுதல் படுத்தினார், கண் கலங்கினார். யாரோ எவரோ, அவர் யாரோ நான் யாரோ, கிறிஸ்துவின் அன்பு எங்களை இணைச்சிருக்கு பாருங்க. ஐயா, கல்லறை பிரச்சனை இப்படி இருக்குது, 15 சென்ட் ஹைகோர்ட்டு தீர்மானம் பண்ணி எனக்கு கொடுத்துருக்காங்க, அதில் கலெக்டருக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இன்னும் என் கைக்கு வரல ஐயா, தாமதமாக இருக்குதுன்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன செய்யணும், நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறார். அவங்க அம்மா வச்ச கல்லறையிலேயே என் மனைவி வச்சுருக்கேன், யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க சபை விசுவாசிகளே சொன்னாங்க, ஐயா நாங்கள் எங்கள் உறவினர்களே கேட்டோம், அவர் கொடுக்கல ஐயா, அவங்க அம்மா வச்ச கல்லறையிலே வைக்கிறாருன்னா எந்த அளவில் உங்களை உயரத்தில் தூக்கி வச்சுருக்காரு. இந்த ஒரு விஷயத்தில் என்னை ரொம்ப பேர் வசப்படுத்தலாம், அடிமைப்படுத்தலாம் என்று நம்மக்கிட்ட தான் காலில் வந்து உழுவாண்டு நிறையா ஊழியர்கள் என்னை நினைச்சது உண்டு, எதிர்பார்த்தது உண்டு. எங்கள் பேச்சு நீ கேட்குறியா, எங்கள் உடன்பாடுக்கு பங்கு பெறியா, அப்போ உங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி நிபந்தனையோடு என்னிடத்தில் நெருக்கினாங்க. அவங்க எல்லா நிபந்தனைக்கும் மேலே அப்பாற்பட்ட வகையில் யாரும் தெரியாத அறியாத ஆச்சரியப்படத்தக்க விதமாக அடக்க ஆராதனை நடந்ததை நீங்கள் பார்த்தீங்க, வீடியோவிலையும் போட்டு விட்டோம். ஏன்னா ஏறக்குறைய ஒரு 500 பேருக்கு அதிகமாக இப்போ 2-3 நாளில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் அங்கே மகிமைப்பட்டார், அவருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஒரு சிங்கம் மாதிரி அங்கே கிரமர் சுரேஷ் ஐயா ஒரு சிங்கம் மாதிரி நின்னார். அவ்வளோ கூட்டத்தில் அவரை தனித்துவமாக அடையாளமாக அங்கே வீடியோவில் வந்து படம் பிடிச்சிருக்கு காட்டினார். அங்கே சும்மா பார்வையாளராக வரல, அவர் வந்து கயிறு அப்படிங்க சடங்கு சாரம் ஏதாவது சடங்குன்னா கடைசியில் செய்யுங்க, இந்த பெட்டி மூடுறதுக்கு முன்னாடி பார்க்குறவங்கெல்லாம் ஒரு சகோதரனா உடன் நின்று அந்த கல்லறை பக்கத்தில் நின்றுக்கிட்டு நானும் என் உறவினர்களும் செய்யாத விஷயத்தை அவரு கூட இருந்து எனக்கு உடன்பிறவாத சகோதரனாக அதை செய்த காரியத்தை லேசில் எப்படி நம்ம நினைக்க முடியும், மறக்க முடியுமா? அவ்வளவு அன்பு. பேதுருவையும் நெருங்கின ஊழியர்களை கூட்டிகிட்டு போய் துக்கப்பட வியாகுலப்பட இயேசு தொடங்கின மாதிரி என்னுடைய துக்கங்களையும் வேதனைகளையும் என் உடன் சகோதரர் கிரமர் சுரேஷும் அடுத்து நீங்களும் உங்களையும் நான் மறக்க முடியாது இல்லையா? என்னுடைய மக்கள், என்னுடைய சபை பிள்ளைகள், நீங்கள் உங்களை நான் வேறு குறித்து பார்க்க முடியாது. எனக்கு செய்த அற்புதம், அடையாளம், எனக்கு செய்த அதிசயம் உங்களுக்கும் செய்வார், கலங்காதீங்க, நமக்கும் செய்வார். ஆகவே 39ஆம் வசனம் பாருங்க, மத்தேயு 26:39. சற்று கொஞ்சம் தள்ளி போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு இந்த உடம்பு நீங்க கூடுமாகில் நீங்கும்படி செய்யுங்க, ஆகிலும் என்னுடைய, அதான் பாயிண்ட், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ண. அவர் ஜெபம் தான். கிரமர் சுரேஷ் கேட்டார், நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஐயா, ஐயா இந்த கொஞ்சம் வயசுல என் மனைவி எடுத்துக்கிறாதீங்க, எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு திரும்ப ஜெபிங்கன்னு சொன்னார். திரும்ப நான் மறுபடியும் அந்த ஆஸ்பத்திரி அந்த சூழ்நிலையில்
தலையில் கையை வச்சு அவர் சொன்ன மாதிரியே ஜெபிச்சேன். ஆனால் கூட ஒரு கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னேன், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு தேவ சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் சித்தம், கர்த்தருக்குள்ளே நம்மை விட்டு ஊழியக்காரி மலரை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அப்படி தான் சொல்ல முடியும். இந்த நிகழ்வுல இயேசு கண்ணீர் விட்டார். லூக்கா சுவிசேஷம் 22:44 படிங்க. லூக்கா 22:44. கவனிங்க, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாரு. அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. கவனிங்க, ரத்தம் சிந்தினாரு, திருவையில் தான் சிந்தினாருன்னு சொல்கிறீங்க. கெச்சமனே தோட்டத்திலே ரத்தம் சிந்திட்டாருன்னு சிலர் தப்பாக பேசுவாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. ரத்தம் கிடையாது. நல்லா இன்னொரு தடவை நல்லா பார்த்தீங்கன்னா பாயிண்ட், அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய். கடவுளாய் வந்தீங்க, கடவுளாய்னா அவன் கடவுள் இல்லை, கடவுள் மாதிரி ரத்த சொட்டு சொட்டு சொட சொடன்னு அப்படி விழுகும், வேர்வை கசையும். அந்த மாதிரி கசையாமல் இரத்தத்தின் பெருந்துளிகளை போல சுடுச்சு அப்படியே சட சட சடன்னு எது விழுந்தது? வேர்வை விழுந்தது. இரத்தத்தின் பெருந்துளிகளாய், ரத்தம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்க, அதில் புரிஞ்சுக்க. அந்த நேரத்தில் இயேசு கண்ணீர் விட்டார். எங்கேயா இருக்கு? 4 சுவிசேஷங்களில் கண்ணீர் விட்டார்னா இருக்கு. என்ன இப்படி சொல்கிறீங்கன்னா, அதுக்கு தான் நிருபங்களை படிக்க சொல்கிறேன் நான். எபிரேயர் 5:7 படிங்க. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க, கவனிங்க, மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்முடைய சரீரத்தை ரட்சிக்க, மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ள அந்த பிதாவாகிய தேவனை நோக்கி பலத்த சத்தத்தோடும் பாயிண்ட் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி. இது சுவிசேஷங்களில் நிருபங்கள்ல இருக்கு. நிருபங்கள் பக்கமே யாரும் வரமாட்டாங்கிறாங்களே. எடுத்ததெல்லாம் சங்கீதம், நீதிமொழிகள், நடந்து முடிஞ்சது தான் பார்க்குறானே தவிர கிறிஸ்தவங்களுக்காக எழுதப்பட்ட ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள நிருபங்களை யாரும் படிக்கிறது இல்லையே. அதனால தான் நம்ம வேத பாடத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நிருபங்கள் இருந்தே நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் மாதிரி வாசித்து விளக்கம் கொடுக்குறோம். தேவ பிள்ளைகளே, நிருபங்களில் ஆவியானவர் அங்கே கொடுத்துருக்கிறாரு. இந்த பாத்திரத்தை நீங்க குடுமாய்கள் நீங்கும்படி செய்யும், மரணத்திலிருந்து தம்முடைய உடலை மீட்க, மரணம் வராதபடி காக்க தேவனை நோக்கி என்ன செய்தார்? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும். இந்த பாயிண்ட், கண்ணீரோடு அவர் ஜெபித்தார். இஸ்லாமிய மக்கள் சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுவை யாரும் கொல்லலை, இந்த நேரத்தில் அவர் கண்ணீர் விட்டு பிதா கிட்ட கேட்கும்போது அல்லாஹ் அவரை, பிதாவை தான் அல்லான்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் அவரை எடுத்துக்கிட்டாரு. இயேசுவை ஈசா நபின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்கிட்டாரு, உயிரோடு தான் இருக்கார், இப்பயும் உயிரோடு தான் இருக்கார். திரும்ப அவர் பூமியில் 2ஆம் முறை உயிரோடு வருவார். அவங்க குரான் விசுவாசம் அவங்களுக்கு. ஆனால் நம்முடைய விசுவாசம் என்னென்னா, அவர் சாகாட்னா ரட்சிப்பு இல்லையே. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார், பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைத்தார்னு கொலோசியர் 1:20 இருக்கு. அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று கொலோசியர் 2:15 இருக்கு. சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையிலிருந்து உபதேசம் வந்ததாக 1 கொரிந்தியர் 1:18 இருக்கு. இதெல்லாம் எங்கே போகிறது? புதிய ஏற்பாட்டுக்கு பிறகுதான் குரான் எழுதப்பட்டது. இன்னையிலிருந்து எடுத்துக்கிட்டால் 1400 வருஷம் ஆகுது முகமது நபி வந்து.
அதுக்கு முந்தினது புதிய ஏற்பாடு. அதில் உள்ளது இவன் சொல்லாமல் இவனா ஒன்று செட்டப் பண்ணி இவங்களா ஒன்று இது பண்ணி மேலே இருந்து கீழே இறங்கிச்சின்னு சொல்கிறான். கடைசியில் அதை எப்படிடா நம்ப முடியும்? இயேசுக்கு முந்தி அது இயேசு பிந்தியது புதிய ஏற்பாடு வந்திருந்தால் நாங்கள் தான் முந்தினதுன்னு சொல்லலாம். அவங்க கடைசியில் அது எழுதுனது. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் மிக்சர் பண்ணி உள்ளது தான் குரான். ஆதாம்னு சொல்கிறது ஆதம், சாலமோன், சுலைமான், தாவீது, தாவூத்து, ஆபிரகாம், இப்ராஹிம், மரியம் பிபி, இயேசு, ஈசா, இப்படி அதில் உள்ளது மருவி இவங்க அது செட்டப் பண்ணி எழுதுனது இதான் கரெக்டுன்னா நம்ம ஏற்றுக்கிற முடியாது. அதுக்கு முந்தினது புதிய ஏற்பாடு. அதில் சொல்லப்பட்டிருக்கு இயேசு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஆகிலும் என் சித்தத்தின்படி இல்லை. என் சித்தம் என்னென்னா என் உடம்பை எடுத்துக்கோங்க. ஏன்னா அவர் கண்ணுக்கு தெரியுது, அடிபடுறது, மூஞ்சியில் துப்புறது, அரைகிறது, அவரை அகோரமாக கொலை செய்கிறது கண்ணுக்கு நல்லா தெரியுது. இந்த உடம்பை எடுத்துக்கங்கன்னு தான் சொன்னார். அந்த நேரத்தில் 100க்கு 100 அவர் மனிதன், மனுஷகுமாரன் என்பதற்கு அடையாளம் 100க்கு 100. ஆகிலும் கடைசியில் சொல்கிறார் பாருங்க, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. பிதாவின் சித்தம் என்ன தெரியுமா? ஏசாயா 53:10 போட்டிருக்கு, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு. கர்த்தர் சித்தமே இவரை கொலை செய்கிறது, பிழியணும், அடிக்கணும், பாடுபடணும், இவர் சாகணும். ஏன்னா அநேக ஜனங்கள் பிழைக்க அவர் ஒரு ஆள் செத்தா பரவாயில்லைன்னு ஒரே குமாரனை சொந்த குமாரன்னு பாராமல் நம்ம எல்லாருக்கும் ஒப்பு கொடுத்தார். பிதாவினுடைய அன்பு இயேசுவின் அன்பை விட பெருசு. புரிஞ்சுக்குங்க, இயேசு அன்புள்ளவர் சொல்கிறோம்ல, அது அவ்வளோ பெரிய அன்பு தேவனுடைய அன்பு. லேலுயா. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம், நான் முடிக்கிறேன் சீக்கிரம். 10ஆம் அதிகாரம் 4 - 7 வரைக்கும் படிங்க. மைக்கில் படிமா. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம், கவனிங்க, இவைகள் ரத்தம் பாவங்களை நிவர்த்தி. பழைய ஏற்பாட்டில் காடு, மாடு, கோழி இன்றைக்கும் புற மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் யூதர்கள் செய்ய ரெடியாக இருக்காங்க. சிகப்பு கடெல்லாம் ஏற்படுத்தி தேவாலயம் கட்டுறதுக்கு ஆயத்தமாகி ஆசாரியர்கள்லாம் ரெடி பண்ணி இப்போவும் பலி செலுத்தத்தான் பலிவடம் அமைச்சு உலக பிரகாரமாக மிருக பலி இடுறதுக்கு தான் ரெடியாக இருக்கானே தவிர அவன் கிறிஸ்தவன் அல்ல. அப்புறம் படிமா. ஆகையால் இயேசு இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியும் காணிக்கையும் தேவன் அதை விரும்பல. பலி கொடு, காணிக்க கொடுன்னு தேவன் விரும்பல. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். எதுக்கு அந்த சரீரம்? பலியிடுறதுக்கு. லேலுயா. இயேசு இந்த உலகத்தில் வரும்போது பலியும் காணிக்க எல்லாம் இல்லை, எனக்கு ஒரு உடம்பு வேணும். ஏன்னா அவர் எப்படி இருக்காரு? வார்த்தையாக இருக்கார். அவர் மாம்ச உடல் இல்லை, வார்த்தையாக இருக்கார், அவரோடு இருக்கார். அந்த வார்த்தை நான் பலியாகணும்னா எனக்கு என்ன வேணும்? ஒரு சரீரம் வேணும், ஒரு உடம்பு வேணும். அப்படின்னு எனக்கு அதை மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க, நான் உங்களுடைய சித்தம் செய்கிறேன், பலியிடுறேன்னு சொல்லி அன்னைக்கே எழுதின தீர்மானம். படிங்கம்மா. சர்வாங்க தகன பலிகளும் பழைய ஏற்பாட்டுள்ள பாவ நிவாரண பலிகளும். எவனிங்க பழைய ஏற்பாட்டுள்ள முறைகள் தேவனுக்கு பிரியமானவைகள் அல்ல என்று. அப்பொழுது இயேசு என்ன சொல்றாரு பிதாவை பார்த்து? தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. எழுதுனது தான். அவர் மனசுகுமாரன் எழுதியிருக்கிறபடியே போகிறாருன்னு அடிக்கடி அவர் சீசருக்கு சொன்னது உண்டு. எழுதினபடியே அவர் போனார், வந்தார், செய்தார், எல்லா கடைசியில் மரித்தார், உயிர் தெழுந்தார். லேலுயா.
ஆகவே தேவ பிள்ளைகளே, அவர் வசனங்கள் ஒன்றும் பொய்யாகாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாது. தேவ சித்தப்படி வந்து எல்லாம் வசனம் படிச்சிட்டிங்களா? அப்புறம் 12 படிங்க. அதுலேயே இவரோ பழைய ஏற்பாட்டில் ஏகப்பட்ட அளவில் பலி செலுத்தினாலும் இவரோ இயேசுவோ பாவங்களுக்காக, மனித குலத்தில் உள்ள எல்லா பாவங்களுக்காக பாயிண்ட் ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் அது உட்கார்ந்து இனிமேல் தம்முடைய சத்துருக்களை பாதவடியாக்கி போற வரைக்கும் அவர் இன்ன வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறார். சத்துருக்கள்லாம் பன்மையில் வர்றதுனால சாத்தானும் சாத்தானுடைய பிள்ளைகளும் அப்படி தான் சொல்ல முடியும். உலகத்தில் ஒரே சத்துரு நமக்கு பிசாசி தான். ஆனால் அவனுக்கு பிள்ளைகளாக சிலர் மாறுறாங்கல்ல. பிசாசின் மகனே என்று சொன்ன மாதிரி பிசாசின் பிள்ளைகள், இதனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார்னு பிசாசின் பிள்ளைகள் இன்னார்னு பிரிக்கிற மாதிரி அவனை இச்சைகளின்படி செய்து அவனை பிதாவாகி பிசாசினால் உண்டானவங்கன்னு சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல. பிசாசுடைய ஊழியக்காரர்களே இருக்காங்களே, கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், இது முழுவதும் பிசாசினுடைய மக்கள் தானே. அவங்க எல்லாரையும் சத்துருக்கள்னு சொல்கிறார். கடைசி வரைக்கும் அவங்க மனம் திரும்பாட்டினா சாத்தா மனம் திரும்ப முடியாது. அவனால் இச்சையில் பிடிக்கப்பட்டவர்கள் மனம் திரும்பலாம். அது வரைக்கும் அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் காத்துக்கிட்டு இருக்கார். ஒருவராவது கெட்டு போக அவருக்கு சித்தம் இல்லை. லேலுயா. ஆகவே இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார். 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அவர் பலி பாருங்க. யூதர்கள் அவங்க மதத்துக்கு மட்டும் பலி செலுத்தினாங்க வருஷா வருஷம். ஆனால் இவரோ சர்வலோகத்தின் பாவங்களுக்காக ஒரே முறை பலி செலுத்தி என்றென்று அவங்கள நீதிமான்கள் ஆக்கி பரிசுத்தவான்கள் ஆக்கி பரலோகத்தில் குடியிருக்கக்கூடிய சுதந்திரிக்கக்கூடிய பாக்கியத்தை செய்திருக்கிறார்னா உலகத்தில் இவரை போல யார் யாரும். அதனால தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இன்னும் யோவான் சாணகன் சாட்சி கொடுத்தான். உலக இரட்சகர் என்று பெயர் பெற்றார். இந்த இயேசுவை ஆராதிப்பதே பாக்கியம் இல்லையா? இவரை வணங்குவதே பாக்கியம் இல்லையா? இவரை பின்பற்றுவதே புண்ணியம் இல்லையா? இவர் பேரால கிறிஸ்த அவர்கள் என்று அழைக்கப்படுவதே பெரிய மகிழ்ச்சி இல்லையா? இதில் பெருமை கொள்ளுங்க, மகிழ்ச்சி அடையுங்க. ஏன் இயேசு என்னோடு இருக்கிறார். இயேசுக்காக நான் மரித்தாலும் கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருப்பார். சாவு எனக்கு, எத்தனையோ பேருக்கு சாவு ஆதாயமாக இருக்காது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு சாவு ஆதாயம். ரகசியங்களை அறிந்தவங்க கொஞ்சம் பேர் தான். இயேசுக்காக மரித்த தியாகிகள், ஆதி அப்போஸ்தலர்களை பின்பற்றுவோம். அவங்க ஊழியங்களை, உபதேசங்களை, நிருபங்கள் உள்ளபடி நடப்போம். கடைசி வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் எல்லாரும் கோபுரமாக ஒன்று சேர்ந்து தலைமை சர்வசங்க சபையாகிய பரலோகத்தில் நம்ம ஒன்று சேருவோம். இன்றைக்கு நம்ம சகோதரர்களாக இருப்போம். இயேசுவின் சுவிசேஷத்தை சகல ஜாதிகளுக்கும் அறிவிப்போம், சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் 3 விதமான கண்ணீர் என்ற தலைப்பை நான் நிறைவு செய்கிறேன். முதலாவது, எருசலேம் அழிவுக்காக கண்ணீர் விட்டார். 2வது, மரியாளும் யூதர்கள் அழுதபோது கண்ணீர் விட்டார். 3வது, மரணத்திலிருந்து தன் சரீரை உடம்பை நீக்குவதற்காக தேவனை நோக்கி கண்ணீர் விட்டார். இந்த 3 விதமான கண்ணீர் நம்ம வாழ்க்கையில் நினைவு கூர்ந்து எப்போதும் அவர் கண்ணீரையும் அவர் தியாகங்களையும் அவருடைய இரத்தத்தையும் உள்வாங்கி நம்ம ஊழியத்தை அவரோடு கூட அவர் செஞ்சிட்டாரு. நாம் செய்ய வேண்டியது இருக்குது. 3 வருஷம் அவர் ஊழியம் செய்தார். ஒரு கனி இல்லாத மரத்தை வெட்டி போடுங்கன்னு சொல்லும்போது எத்தனை வருஷம் சொல்கிறான்? 3 வருஷம் கனி இல்லாமல் இருக்கு. யோவான் லூக்கா 13 3 வருஷம் கனி இல்லாமல் இருக்குது, வெட்டி போடுவோம், இந்நிலத்தை ஏன் கெடுக்குதுன்னு சொல்லும்போது அங்கே பரிந்து பேசுகிற ஒருவர் சொல்கிறாரு, ஐயா
இது இந்த வருஷமும் இருக்கட்டும், கனி கொடுத்தா பார்ப்போம், இல்லாட்டினா வெட்டி போடுவோம்னு சொல்லி. அப்போ மொத்தம் அந்த மரத்துக்கு தவணை எத்தனை வருஷம்? 4 வருஷம். இயேசு ஊழியம் செய்தது எத்தனை வருஷம்? அப்போ மித்தம் எத்தனை இருக்குது? 6 மாதம், அரை வருஷம். அந்த ஊழியத்தை அந்த இது நிறைவேற்றுவது யாரு? நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. ஆகவே இயேசுவின் சித்தத்தை நம்ம பூமியிலே செய்து அவர் வழியிலே அவர் ஒளியிலே நடந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, மலை மேல் உள்ள பட்டணமாக, உப்பாக, ஒளியாக, வெளிச்சமாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அவர் சித்தத்தை நிறைவேற்ற இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும், பிள்ளைகளுக்கும், தேவ பிள்ளைகளுக்கும், சபையோருக்கும் எல்லாருக்கும் உண்டாவதாக. ஆமீன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.